ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு வந்திருக்க கேக் ஆர்டர் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எக்லெஸ் 1 kgல வந்து ரசமலாய் ஃப்ளேவரில் வந்து கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இவங்க நம்மக்கிட்ட வந்து ரசமலாய் ட்ரஸ்லிச்சஸ் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த ஃப்ளேவர் பிடிச்சி போயிட்டு அவங்க பொண்ணு பர்த்டேக்கு வந்துட்டு ரசமலாய் கேக் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க முன்னாடி நாள் தான் ஆர்டர் பண்ணாங்க. அப்படிங்கிறனால என்னால் வந்து ரசமலாய் வந்து உடனே வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ கடையில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ கேக்கை வந்து லேயர் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த ரசமலாய் மில்கை வச்சு நம்ம சோக் பண்ணி க்ரீமுமே அவங்க கொஞ்சமாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க. ஸோ உள்ளே போடுற ஃபில்லிங் க்ரீமுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரசமலாய் பீசஸை வந்து க்ரம்பிள் பண்ணி ஒரு லேயராக மேலே வந்து போட்டிருக்கேன். ஸோ பைட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி லேயரிங் பண்ணி க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனல் கோட்டிங்கும் வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஹாஃபுக்கு மட்டும் இந்த ரோசட் டிசைன் வந்து கொடுத்துட்டு மீதி ஹாஃபுக்கும் கேக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ட்ரைடு ரோஸும் பிஸ்தாவும் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை தான் ஃபுல்லாக வந்து டெக்கரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கேக் சுற்றியும் மேலே டாப்லேயுமே வந்து போட்டிருக்கேன். ரசமலாயோட ஒரு பீஸை வந்து 4ஆக கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கேக்குக்கு மேலே அந்த ரோஸை டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதை மேலே வச்சு ஃபைனல் டெக்கரேஷன் வந்து முடிச்சிடலாம். ஸோ கேக்கோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கஸ்டமர் சொன்ன வேர்டிங்ஸும் ஃபைனலாக வந்து நான் டார்க் சாக்லேட் கனாஸ் வச்சு சென்டரில் எழுதிட்டு கேக்கை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour to 1 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். செட் பண்ணதுக்கப்புறமா கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடலாம். தேங்க்யூ.